ஆண்டவர் வார்த்தையை நம்பாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அநேக வேளையில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறேன்னு சொல்கிறது 100க்கு 100 பொய். நான் இதை வெளிப்படையாக சொல்லுவேன். 100ல் வேணால் 30% ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம், 100ல் 40% ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலாம், 100ல் 50 நம்பலாம், 100க்கு 100 நம்புறவங்க இருப்பீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ரொம்ப அற்பமானவங்க தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை குறித்து நீ பயப்படாதன்னு ஆண்டவருடைய வார்த்தை வரும், அதே காரியத்தை குறித்து தான் பயந்துக்கிட்டு இருப்போம். உன் எதிர்காலத்து நாளைய தினத்தை குறித்து பயப்படாத. ஆகாயத்து பறவைகளை பாரு, அவைகள் நுறுக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, ஆனால் அவைகளை போஷிக்கிற தேவன் நான் உன்னை போஷிக்க மாட்டேன்னு தேவ வார்த்தை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அது அப்போ தான் பிறந்திருக்கோம், பிறந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். 27 வயசில் 25 வயசில் கல்யாணத்தை பற்றி இப்போ யோசிப்போம்.